கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை கேட்கும்படியாகவும் அவர் வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் இக்கால வேளையிலே நம் அனைவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கிருபையுள்ள நாமத்தினாலே, அவருடைய இரக்கமுள்ள நாமத்தினாலே இயேசப்பா இரவு பரியந்த நமக்காய் இருந்து நித்திரையை கொடுத்து இக்கால வேளையிலே எழுந்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அவர் கூட்டி கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபையுள்ள கரம் நம்மளை தாங்கும்படியாக, நம்மளை வழிநடத்தும்படியாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எவ்வளவாயும் மகிமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நமக்கு எத்தனையோ விதமான தீங்கு, எத்தனையோ விதமான துக்கம், துயரம், சொல்லிக்க முடியாத ஆபத்துகள், வேதனைகள் நம்மளை சிக்கி நெருக்கி துன்பப்படுத்துகிறதல்லவா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். என் மகனே, என் மகளே, உனக்கு நேரிடுகிறதான இக்கட்டு நேரங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நீ கூப்பிடுகிறதிலே மறந்து விடாதே. நான் உன் அருகாமையிலே வந்து உன்னை நான் விடுவிப்பேன், விடுவித்து பாதுகாத்துக் கொள்வேன். மகிமுள்ள கரங்களினாலே நான் உன்னை ஏந்திக் கொள்வேன். வல்லமுள்ள கரங்களினாலே உன்னை சேர்த்தணைத்து பாதுகாத்துக் கொள்வேன். குடும்பத்திலே நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? மனைவி புருஷனுக்குள்ளே இருக்கிறதான சாத்தான் உண்டு பண்ணுகிறதான பொல்லாத பிரச்சனையிலிருந்து நீ பெரியவள், நான் பெரியவன் என்ற ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் சாத்தான் செயல்படுத்துகிறதை நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்களா? புருஷனும் நல்லவர் தான், மனைவியும் நல்லவங்க தான். ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசை விரட்டி அடிக்க வேண்டும். நமக்குள்ளே சமாதானம் உண்டு பண்ணும்படியா, நமக்குள்ளே சந்தோஷம், நிம்மதி நிலைத்திருக்கும்படியாக அவரை நாம் பற்றி கொள்வோம். இயேசுப்பா, இதோ இந்த பொல்லாத தீங்கிலிருந்து, வேதனை சோதனைகளிலிருந்து, நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் கையின் பிரயாசத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்திலே எனக்கு துணையை கொடுத்து என் இருதயத்தை நீங்க சந்தோஷப்படுத்துங்க. கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல என் பிள்ளைகள் நிலைத்திருக்க நீங்க ஆசீர்வதிங்க. அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகவில்லை, என் மகனே, என் மகளே என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது. அவர் நம்மை ரட்சிக்கவே நம்மை பின்தொடருகிறார். நம் மகனுக்கு, நம் மகளுக்கு என்ன நேரிடும் என்று அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய், அன்புள்ளவராய் நம்மளை அவர் தொடர்ந்து வருகிறார். நம்முடைய கரங்களை பிடிக்க அவர் ஆசைப்படுகிறார். உங்க கரங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, என் கரங்களை பிடித்து நீர் வழிநடத்தும். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே நீர் தலைவராயிருந்து, வழிகாட்டியாயிருந்து எங்களை பாதுகாத்து ரட்சித்தருளும்.
என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும்படியாக, உங்களை வழிநடத்தும்படியாக, அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை பாதுகாக்க உங்களோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் எங்கு இருக்கிறார் என்று நாம் தேட வேண்டும். அவருடைய கதவை நாம் தட்ட வேண்டும். அப்பொழுது நமக்கு பெரிய ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவருடைய கதவை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு குறையுமின்றி இந்த பூமியிலே வாழ்ந்து வர அவருடைய கருசனை நம்மளோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் சொன்னபடி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் அல்லவா? கர்த்தர் நம்மை விடுவிக்கும் காலங்களிலே நம் இருதயத்தையும் வாழ்க்கையின் பயணத்தையும் சந்தோஷப்படுத்தும் காலங்களிலே மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.